ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இரத்த கோட்டையிலே எங்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 138 உங்களுடைய வேதாகமத்தை திறந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வாசிக்கலாம். 138வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீ என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. 8ஆம் வசனம் திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. 83வது பாடல், பாடல் புஸ்தகத்திலே 83வது பாடலை பாடும். Song number 83. எக்காலும் இயேசுவே சகாயனாயிரும். எல்லா நேரமும் நமக்கு சகாயம் செய்யும்படியாக அவர் நமக்கு ஒத்தாசை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எக்காலும் இயேசுவே இந்த நாளும் வேண்டும் நீரே
பேதுரு மறுதலித்த பின்பும் இயேசுவே அப்பா அவனை கர்த்தாவே உயிர்த்தெழுந்த பின்பு சந்தித்து என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்ட தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே நீர் நினைத்தபடி அப்பா அவனால அப்பா அந்த அன்பை கொடுக்க முடியாவிட்டாலும் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அவர் அழுததை நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய அன்பு பெரியதப்பா, ஸ்தோத்திரம். உடைய நேசம் பெரியது ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் குறுக்கிடுதே என்ற பாடல் 145 பாடல். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் குறுக்கிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லவரே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லவரே சரணம்
More about Jesus, would I know? More of His grace to others show. More of His saving fullness see. More of His love who died for me. More about Jesus. More about Jesus. More of His saving fullness see. More of His love who died for me. More about Jesus, let me learn. More of His glory, let me serve. Spirit of God, my teacher be, showing the things of Christ to me. More about Jesus. More about Jesus. More of His saving fullness see. More of His love who died for me. More about Jesus in His word, holding communion with my Lord, hearing His voice in every line, making each faithful stay mine. More about Jesus. More about Jesus. More of His saving fullness see. More of His love who died for me. More about Jesus on His throne, riches in glory all His own. More of His kingdom sure in peace. More of His coming Prince of Peace. More about Jesus. More about Jesus. More of His saving fullness see. More of His love who died for me. 48. இயேசுவின் அன்பில் ஊறவும், நேசத்தின் ஆழம் காணவும், நித்தமும் தீரும் வாஞ்சையே என்னில் உண்டாகும் என்றே.
வேதத்தில் கேட்டு நித்தமும் ஆத்தும நன்மை நாடுவேன், நீதியின் பாதை செல்லுவேன். எல்லாருக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும் என்ற ஆசை. நாம் ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டுமானால் நம்ம எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறோமோ, வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய இன்ப சத்தத்தை நாம் கேட்போம். அப்பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையானவைகளை ஆண்டவர் வேதத்திலிருந்து நம்மோடு பேசுவார். சரீரத்துக்கு தேவையானதுல டெய்லி தேடணும். என்ன காய்கறி வாங்கணும், என்ன சமைக்கணும், நான்வெஜ் வாங்கலாமா, அது வாங்கலாமா, பிரதர் சொன்னார் நாளைக்கு கறி தான் சாப்பிடலாம் அப்படின்னு. ஸோ வயதானவர்கள்லாம் இந்த நாட்களில் ரொம்ப ஹார்ட் டயட் சாப்பிட முடியல. ஏன்னா நம்ம இயற்கையெல்லாம் அப்படி இருக்கிறதுனால சில வேளைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய சரீரத்திற்கு தகுந்த உணவை நம்ம தேடி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய சரீரத்தை நம்ம காத்துக்கொள்கிறோம். அதை விட அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தில இருந்து நீதிமொழிகள் இருக்கிறது, சங்கீதம் இருக்கிறது, அப்புறம் எபிசல்ஸ், பின்னாடி நிருபங்கள், பவுல் நம்ம ஆத்மாவை நல்லா போஷிக்கும்படி நிருபங்கள் இருக்கிறது. நிருபங்களை எவ்வளோ வாசிக்கிறோமோ ஆண்டவருடைய அன்பிலே நம்ம ஸ்திரப்படுவோம். நாதரின் இன்ப சத்தமும் அந்த பேரா பாடலாம். நாதரின் இன்ப சத்தமும் வேதத்தில் துதிக்கிறோம். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, உங்களுடைய இந்த சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய ஆத்மாவுக்கு ஆண்டவரே நன்மையை நாங்கள் தேடிக்கொள்ள ஆண்டவரே கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. திருடனை போல வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நடு ராத்திரியிலோ நடுஜாமத்திலோ ஆண்டவரே, பகலிலோ ஆண்டவரே, அப்பா சாயங்காலத்திலோ காலையிலோ எப்பொழுது வந்தாலும் ஆண்டவரே அப்பா அந்த கால சத்தத்தை நாங்கள் கேட்க ஆண்டவரே இயேசுவே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவிக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்யும் அப்பா. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம் அப்பா. இயேசுவே அப்பா, உண்மையே பிசாசு சொன்னான் அப்பா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே, நீர் அப்பா சோதனைக்காரனை நீர் மேற்கொண்டீர் ஆண்டவரே. எங்களுக்கும் அந்த ஜெயத்தை கட்டளையிடுவீராக, கிருபையை தருவீராக. சபையாருக்கும் ஆண்டவரே அப்பா வேதத்திலே ஒரு ஆண்டவரே வாஞ்சை தாகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே இன்னும் உங்களுடைய அன்பிலே பெருக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.